இதனுடைய வேதனையை ஒவ்வொரு தாய்மார்களும் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அம்மாமார்களுக்கு சொல்கிறேன், நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு எதிர்காலமே இல்லை தெரியுமா? ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? வெளிநாட்டில் என்ன வருதோ அதுதான் இங்கே வரும். முதல்ல வெளிநாட்டுக்கு வரும், அடுத்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக வரத்தான் செய்யும். சிலதை ஏற்றுக்கலாம், சிலதை ஏற்றுக்க முடியாது. படிப்பு, இந்த மாதிரி கரண்ட்டு, அப்புறம் மாடர்னான கேட்ஜெட்ஸ், இதெல்லாம் சந்தோஷமாக இருக்க ஏற்றுக்கலாம். சிலதை ஏற்றுக்கவே முடியாது நம்மளால். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருநங்கைகள், திருநம்பிகள்னு நம்ம சில பேரை பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. அவர்கள் பிறப்பால் அவங்களுக்கு சரீரத்தில் சில குறைபாடுகள் இருக்கும். அதற்கேற்ற மாதிரி அவர்கள் மாறிக்கொள்ளுகிறார்கள். இது பிறப்பில் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெளிநாடுகளில் ஒரு பிள்ளை பிறந்தா, நம்ம குழந்தை பிறந்தா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் ஆண் பெண்ணுன்னு குறிப்பிடுறோமா? பிறவியில் அவங்களுடைய ஃபிசிக்கை வச்சு நம்ம குறிப்பிடுறோம். வெளிநாட்டில் அதெல்லாம் குறிப்பிடக்கூடாது. 18 வயசான பிறகு அவங்க எப்படி இருக்கணும், அவங்க ஜெண்டர் என்னான்னு அவங்களே செலக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பெண்ணாக பிறந்த ஒரு குழந்தை வளரும்பொழுது எனக்கு பொம்பளையாக இருக்க பிடிக்கல, நான் ஆம்பளை ஆகணும் அப்படின்னா அந்த டெஸ்டோஸ்டிரான் ஆணுக்கான ஹார்மோனை உடம்புல ஏற்றி என்ன வேணுமோ ஆப்ரேஷன் பண்ணி ஆணாக மாறிக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை பெண் பிள்ளையாக மாறிக்கொள்ளலாம். பிறப்பால் ஒரு மிஸ்டேக் ஆகி அப்படி பிறக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவர் படைப்புக்கு மீறி நானா அப்படி மாறிக்கொள்ளுவேன்ன்றது அது ஆண்டவருக்கு விரோதமான பாவம்னு உங்களுக்கு தோணலை? பெண் இனத்தை ஆண்டவர் ரொம்ப ப்ரெஷியஸாக படைச்சிருக்கிறார். எங்கள் சர்ச்சில் ஒரு பெண் பிள்ளைங்க கூட்டம் நடந்துச்சு. ஒரு 300 பொம்பளை பிள்ளைங்க. நான் பெண்ணாக பிறந்தேன்னு சந்தோஷப்படுறவங்க கை தூக்குங்கன்னா 3 பிள்ளைங்க கை தூக்குனாங்க. மற்ற பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சு? உனக்கு பொண்ணாக பிறந்த சந்தோஷமா? ஆமாம், எங்கள் அப்பா வீட்டில் எல்லாம் பையன், எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் பையன், 5 பையன், நான் கடைசியாக பொண்ணாக பிறந்தனால என்னை போற்றி வளர்க்குறாங்க, எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரி 2 பிள்ளைங்க காரணம் சொல்கிறாங்க. மற்ற பிள்ளைங்க எல்லாருக்கும் அவங்க ஜெண்டர் மேலே வெறுப்பு. ஏன்? நான் ஏன் பொண்ணாக பிறந்தேன்? பொண்ணாக பிறந்ததுக்கு மண்ணாக பிறந்திருக்கலாம். ஏன் தெரியுமா? பொண்ணு இருந்தால் நிறைய ஊழியம் செஞ்சிருவான்னு பிசாசு அப்போவே அந்த ஜெண்டர் மேலே வெறுப்பு உண்டாக்குறான். வயிற்றில் இருக்கும் போதே அம்மாவுக்கு வெறுப்பு. எனக்கு பையன்தான் வேணும். பையன் பொண்ணு எல்லாம் குழந்தை தான். பையனுக்கு மட்டும் 2 கொம்பா இருக்குது. எல்லாம் நம்ம குழந்தை தான். அதுக்குன்னு பொண்ணு பிறந்த பிறகு வேணான்னா தூக்கி போட்டுட்டோம். அதை விட இன்னும் செல்லமாக தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஏன் அந்த ஜெண்டர் பாகுபாடு? வயிற்றுக்குள்ளேயே அம்மா எனக்கு பையன் வேணும், பையன் வேணும், பொண்ணு வேணாம். இதில் ஒரு லாஜிக் வேற சொல்லிக்குவோம். நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. யாராக இருந்தாலும் கஷ்டம்தான். ஆணுக்கும் கஷ்டம்தான், பெண்ணுக்கும் கஷ்டம்தான். அது வேற மாதிரி கஷ்டம், இது வேற மாதிரி கஷ்டம். அப்படி சொல்லி சொல்லி வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு எங்கள் அம்மாவுக்கு என்னோட ஜெண்டர் பிடிக்கலன்னு ரெக்கார்ட் ஆகிடும். எங்கேருந்து சாத்தான் கீ நகர்த்துறான் பார்த்தீங்களா? பயங்கர பிரச்சனை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் பெண்கள் ரொம்ப உயர்ந்தவங்க ஆண்டவர் பார்வையில். ஆண்டவர் யுத்தத்துக்கு அனுப்பும் போது 30 வயது முதல் 40 வயது வரை ஆண் மக்களை எண்ணி எண்ணி தொகையேற்று நீ அனுப்புன்னு சொல்கிறாரு. ஏன் பெண்களை யுத்தத்துக்கு அனுப்பலை? உங்களுக்குலாம் வேட்டையாட தெரியாதா? துப்பாக்கி யார் சுட்டாலும் சுடும். துப்பாக்கி தூக்குறவன் ஆனா பெண்ணான்னு தெரியாது. ஒரு அருவா எடுத்து வெட்டினீங்கன்னா யார் வெட்டினாலும் வெட்டும். அருவாக்கு தெரியாது எடுக்கிற கையா ஆண் கையா பெண் கையான்னு. அப்ப ஏன் ஆண்டவர் ஆணை மட்டும் அனுப்புறார்? ஆணை மட்டும் அனுப்புறார். இறக்க சுபாவம் அதெல்லாம் தெய்வீக சுபாவம். யுத்தத்துக்கு மட்டும் வருவோம். ஒரு பட்டயத்தை எடுத்து வெட்டுறதுக்கு ஏன் பெண்ணை அனுமதிக்கல? பெண் வீரர்கள் இல்லையா? வீரமங்கை வேலு நாச்சியார் இல்லையா? இன்னொரு ஜான்சி ராணி லட்சுமிபாய் இல்லையா? குழந்தைய கட்டி யுத்தத்துக்கு போனவங்க இல்லையா? மிருகத்துல கூட பெண் மிருகம் தான் பயங்கரமா வேட்டையாடும், தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் ஏன் ஆண்டவர் வச்சுட்டார்? பெண் பாதுகாக்கப்பட வேண்டியவள். பெண்ணு யுத்தத்துக்கு போய் செத்துட்டா அந்த குடும்பத்தை யார் பாப்பா? அதுக்காகத்தான் ஆண்டவர் பெண்ணை யுத்தத்துக்கு அனுப்பல. பத்திரமாவே காஸ்ட்லி செருப்பை வெளியே கழட்டுறோமே, காதில் போடுற தங்க கமலை என்னைக்காச்சும் குளிக்க போறேன்னு வெளியே வைப்போமா? ஒய்? இட் இஸ் காஸ்ட்லி. யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டா? அந்த மாதிரி தான் ஆண்டவர் பார்வையில் பெண்கள் ரொம்ப விசேஷம். ஏன் தெரியுமா? குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நடத்துகிற பொறுப்பை ஆண்டவர் பெண் கையில் கொடுத்துருக்கிறார். இதை பார்த்து காப்பி அடிச்சு தான் நீங்கள் கப்பலில் பெரிய பெரிய ஷிப்லலாம் போனீங்கன்னா அந்த லைஃப் போட்டில் முதல்ல லேடிஸை தான் ஏற்றுவாங்க. இதெல்லாம் பைபிளை பார்த்து தான் காப்பி. பாதுகாக்கப்பட வேண்டிய இனம் பெண்ணினம். ஏன் தெரியுமா? அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் உங்களை தான் நம்புறேன். ஒரு பொம்பளை, ஒரு பெண் தான் பிள்ளைய மட்டும் பார்க்க மாட்டா, அடுத்த ஜெனரேஷனையும் பார்ப்பா. இந்த பாட்டிங்கெல்லாம் பாருங்க, இடுப்பில் ஒரு வாண்டு இருக்கும். யாரு? பேரன் பேத்தி. நீங்கள் உங்கள் பிள்ளைய வளர்த்துட்டீங்களா, விட வேண்டியது தானே? விட மாட்டாங்க. 2 ஜெனரேஷனை பார்ப்பா ஒரு பெண்ணு, தெரியுமா? பயங்கர சாமர்த்தியம். வயசாயிருச்சுல உட்காரலாம்ல, உங்கள் பிள்ளையெல்லாம் பெற்று வளர்த்துட்டீங்களோ, ஓய்யோ மகம் புள்ள இன்னும் ஊட்டிக்கிட்டு ஆயா வேலை பார்த்துட்டு. நான் அதை ரசிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த சுவாபம் அது.
அப்போ ஒரு பெண் ஒரு ஜெனரேஷன் அல்ல, 2 ஜெனரேஷனை பார்க்குறோம். ஜெபிக்கிற தாய் அன்னாள் பெத்த பிள்ளை எப்படி தெரியுமா இருந்துச்சு? தான் முதல் பெயர் சபா மட்டும் அவன் பெயர் விளங்கியது. நம்ம பாஷையில் சொல்லணும்னா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பெயர் விளங்குச்சு. சாமுவேலை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதுனா, தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் பிரியமுள்ளவனாக இருந்தான். இது யாரை பிரதிபலிக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பற்றி வசனம் சொல்லுது, அவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ சாமுவேல் ஒரு குட்டி ஜீசஸ். அன்னாள் மாதிரி நான் ஜெபிக்கிற தாயா இருந்தா என் வயிற்றுல பிறக்கிறது பேரு சாமுவேலு, ஆனா அது ஒரு குட்டி இயேசு கிறிஸ்துவா இருக்கும். அதுதான் முழங்காலம் முடக்குங்க, கண்ணீரை வடிங்க. நினைச்சு பாருங்க, ஆம்பளை புள்ளன்னு பெத்தெடுத்து திடீர்னு அது நான் பொம்பளையாத்தான் மாறுவேன் ஊசி போட்டுக்குச்சுன்னா எப்படி இருக்கும் நமக்கு? பொம்பளை புள்ளன்னு பெத்தெடுத்து ஜெண்டர் மாறுச்சுன்னா, இப்படி ஜெண்டர் இஷ்டத்துக்கு மாறிக்கிட்டாங்கன்னா எப்படி எதிர்காலம் பிள்ளைங்க எப்படி பிறப்பாங்க? டிரான்ஸ்ஜெண்டராவது ஒத்துக்கலாம். இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, டிரான்ஸ் ஸ்பீஷியஸ். அது என்ன தெரியுமா? நீ பூனையாக மாறணும்னா பூனையாக மாறிக்கலாம். ஆப்ரேஷன் பண்ணி உன் மூஞ்சியை பூனை மாதிரி வச்சுக்கலாம், புலி மாதிரி வச்சுக்கலாம், வினோதமான சத்தங்களை எழுப்பலாம். இப்படி ஒரு ரேலியே போயிருக்கிறாங்க. நினச்சி பாருங்க, மிருகத்தின் ஆட்சி இங்கே வருதா இல்லையா? மிருகத்துக்கும் ஆண்டவர் எதுக்கு பார்த்து பார்த்து படைச்சு மனுஷனை மட்டும் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி எதுக்கு மனுஷனை படைச்சாரு? இப்படி ஊசியை போட்டு ஆப்ரேஷனை பண்ணி மூஞ்சியும் எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி சவுண்டு விட்டுக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும்? உங்களுக்கு பயமா இல்லை? இது கேட்டால் ஃபேஷன். அடுத்த தேசத்தில் வந்துருச்சு, இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? என் பிள்ளைகளை எந்த அளவு நான் ஜெபிச்சு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வைக்க போகிறேன், என் பிள்ளைகளுக்கு எந்த அளவு நான் ஆண்டவரை காட்ட போகிறேன், இதுதான் ஒவ்வொரு தாய்மார்களையும் காலை பிடிச்சு கேட்கலான்ற அளவுக்கு ஒரு ஆபத்தான கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடின்னு ஆண்டவர் சொல்கிறார். அது என்ன வீட்டு ஓரத்தில் கரப்பாம்பூச்சி மாதிரி ஓடுவாங்களா? வாட் டஸ் இட் மீன்? வேலி, காம்பவுண்ட், இதுதான் எங்கே இருக்கும்? அப்போ அது எதை குறிக்குது? பாதுகாப்பை குறிக்குது. உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பமே நாசமாகிடும். தயவு செய்து புரிந்துக்கோங்க. நான் இருந்த எண்ணத்துக்கு சில அம்மாங்கெல்லாம் உடம்ப பார்க்கறதே இல்லை. தோணி நான் சாப்பிட்றது இல்லை, நான் பட்டினி காயறது, தோன்ற ட்ரெஸ்ஸை ஆயா மாதிரி போட்டுட்டு போகிறது, நல்லா உடம்ப பார்க்கணும், ஹெல்த்தை பார்க்கணும், மனசை பார்க்கணும், எந்த கவலையும் இல்லை. என்ன எல்லாம் முடிச்சு போச்சு இல்லை? நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பமே நாசம் ஆகிடும். இதுக்கு யாரு தெரியுமா உதாரணம்? லோத்து. அவர் எந்த அளவு கடவுளோட நடந்திருந்தா ஒரு பட்டணத்தை அழிக்கும் போது கடவுள் அவரை கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துன்னு வந்து வெளியே விட்டுருப்பார். தேவ மனுஷன் அவர் மனைவி கொஞ்சம் திரும்பி பார்த்து உப்பு துணாய் செத்து போயிட்டாங்க. அவருடைய பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவர் அருவருக்கிற ஒரு சந்ததி தேசத்தில் உருவாச்சு. உங்களுக்கு வசனம் எல்லாம் தெரியும், அதனால நான் ரொம்ப விளக்கமாக நான் சொல்லலை. ஆமாவா? ஒரு தாய் இல்லைன்னா பிள்ளைங்க நிலைமை ரொம்ப மோசம். தாய் செத்தா தகப்பன் சித்தப்பன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அர்த்தம் புரியுறதா? ஆனால் அப்பா இல்லைன்னா ஒரு அம்மா அப்பா ரோலையும் சேர்த்து ப்ளே பண்ணி வளர்த்துருவா. ஆனால் ஒரு ஆணால் அதை முடியாது. இதை எத்தனை பேர் முன்னாடியே நான் சொல்லுவேன். கட்டாயமாக ஒரு ஆணால் அதை செய்ய முடியாது. ஏதோ 100ல் 1000ல் ஒருத்தர் அப்படி இருப்பாங்க. ஆனால் பெண் அப்படி செய்வா. உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க, மனசை நல்லா பார்த்துக்கோங்க. முழங்கால பிள்ளைகளுக்காக முடக்குங்கள். ஏன் தெரியுமா? இந்த பிள்ளைகளை பற்றி வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எத்தனையோ மரம் இருக்கு, தேவதாரு விருட்சம் இருக்கு, திராட்சை செடி, என்னென்னமோ இருக்கு பைபிள்ல. ஏன் குறிப்பிட்டு இந்த ஒலிவ மரத்துக்கு ஆண்டவர் பிள்ளைகளை ஒப்பிடுகிறார்? இந்த ஒலிவ கன்று மட்டும் உடனடியாக துளிர்க்கிற ஒரு சுவாபம், ஒரு அழியாமை அதற்குள்ளே இருக்குது. அதற்கு ஆண்டவர் பிள்ளைகளை ஒப்பிடுறார். நீங்களும் நானும் பெற்றெடுத்த பிள்ளை என்னமோ என்ன மாதிரியே ஒரு சப்பமுக்க வச்சுன்னு பிறந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாம். அதை குறித்த நோக்கம் வேற. ஆண்டவர் பார்வையில் அது ரொம்ப விசேஷம். குழந்தைங்களை எக்காரணத்தை கொண்டும் என்ன எரும மாடு எல்லாம் வச்சு கூப்பிட்றாதீங்க. அது எரும மாடாக இருந்தால் அப்போ நான் யாரு? அதை கொஞ்சம் நினச்சிக்கணும். அப்படி கோபத்தில் இன்னும் என்னென்னமோ சொல்லுவாங்க, அப்படி ஒன்றும் சொல்லக்கூடாது குழந்தைங்கள. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அவங்கள கண்டிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் அவங்கள நம்ம சபிக்கவோ கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசி அவங்கள நம்ம திட்டவோ கூடாது. பெற்றோருடைய சாபம் கண்டிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிக்கும். உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், பிள்ளைகளை எக்காரணத்தை கொண்டும் ஆண்டவர் பிள்ளைகள் சபிக்கவே கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள், முழங்கால்களினால அவர்களை நாம் தாங்க வேண்டும்.
ஒரு பெண்ணுக்கு நான் அதுதான் சொல்கிறேன், உங்கள் ஜெபம் போதும் உங்கள் பிள்ளைங்களை பாதுகாக்கும்.